ஒரு சாதாரண செக்கப்புக்கு எதுக்கு நர்மதா அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க? ம், டாக்டரும் வர்ஷினியும் வெளியில வரும்போது 2 பேரோட முகமும் சரியில்லை. அந்த இசையும் பாதியில எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. இவளுங்களுக்குள்ள என்னமோ நடக்குது. இவ எதுக்கு இங்க நிக்கிறா? ஐயோ, பிரெக்னன்சி கிட்ட எங்க இருக்கே? இது மட்டும் ஸ்ரீஜா கண்ணுல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஸ்ரீஜா, நீ எங்கடி இங்க வந்த? அத நான் கேக்கணும். நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன திருட்டுத்தனம் பண்றீங்க? என்னது திருட்டுத்தனமா? நாங்களா? அதெல்லாம் உன்னோட டிபார்ட்மெண்ட். என்ன ரொம்ப கிளவரா பேசுறோங்கிற நினைப்பா? அப்படிதான் வெச்சுக்கோ. டாக்டர், என் தங்கச்சி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணெல்லாம் இல்ல. அவ ரொம்ப நல்லவ டாக்டர். போதும், என்னால இசையாக்கப்பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இதுக்கு மேல அவங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் தர மாட்டேன். என்னால என் அக்காவோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது. அப்போ உன்னோட கெட்டு போன வாழ்க்கைய பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்ல, அப்படிதானே? நீ நான் தான் உன் மனசாட்சி. ஆமா, எனக்கு ஏன் வாழ்க்கைய பத்தி எந்த அக்கறையும் இல்ல. என் அக்காவோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் என்னால வரக்கூடாது. போதுமா? உன் அக்காவுக்காக இவ்ளோ யோசிக்கிறியே, எந்த தப்புமே பண்ணாத உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது யோசிச்சியா? நான் இதை யாருக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்காக எல்லா அவமானங்களையும் இப்ப வரைக்கும் இசை அக்கா தான் தாங்குறாங்க. இதுல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் ஸ்ரீஜாக்கும் என் அம்மாக்கும் தெரிஞ்சா அதுக்கும் என் அக்கா தான் காரணம்னு அவங்கள இன்னும் காயப்படுத்துவாங்க. ஏற்கனவே என் அம்மா பண்ண தப்புனால அத்தை அக்கா மேல கோவமா இருக்காங்க. இப்ப நான் பண்ண தப்புனால அக்கா வெளியே போணுமா? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் உன் வீட்ல இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க இசை அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆமா, என் அத்தைக்கு நான் கன்சீவா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சா அக்காவையும் என்னையும் இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. ஏய், எங்கடி போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கோயிலுக்கு வாடின்னு சொன்னா வரவே மாட்ட. இப்ப என்ன அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு இருக்க? கோயிலுக்கு தாமா போறேன், அது தப்பா? வழி விடுமா. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்பட்டுட்டு போறா? நல்ல வேலை, யார் கண்ணிலையும் படல. நல்ல வேலை. வா போலாம். ஏய் அமைதியார், ஏன் கத்துற? ப்ரோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்க ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ, என்ன விட்டுருங்க ப்ரோ. என் ஃபேமிலி போய் நான் பார்க்கணும். அதுக்காக தான் ஆசையை கிளம்பி வந்திருக்கேன். கெஞ்சி கேட்குறேன் ப்ரோ, அவுத்து விட்டுருங்க ப்ரோ. இந்த பாரு தம்பி, நீ என்ன கேட்டாலும் என்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. நான் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கணும். எங்களுக்கு எப்ப தகவல் வருதோ அப்ப உன்னை விட்டுருவோம். அதை விட்டுட்டு ஏதாவது கோளாறு பண்ணணும்னு நினைச்ச அவனை நீ உயிரோடவே இருக்க முடியாது. கத்தாம இரு, உன்னை சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ப்ரோ ப்ரோ, நான் சொல்றத கேளு ப்ரோ. ப்ரோ, நான் என் ஃபேமிலி பார்க்கணும் ப்ரோ. ஏய் ப்ரோ. ஏய், என்னடா இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்தாலும் வந்துச்சு, நம்ம சாப்பிட்ற சின்ன ஹோட்டல் எதுவுமே இல்லையடா. ஆமா மச்சான், கையில வேற காசு கம்மியா இருக்குது. என்னடா பண்றது? ஏதாவது பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கு பில் கட்ட சொல்லி மேடத்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சிரோமா? டே, அந்த மேடம் காய்ச்சி பூச்சுன்னு கத்த போகுதுடா. பண்றது ரவிடிசமா இருந்தாலும் தொழில் நியாயம் வேணும்ல. ஆமாமா, வேணும் தான். தள்ளுவண்டி கடை ஏதாவது இருக்கான்னு பாப்போம். நல்ல நாள் வந்தாலே போதும், அவங்க குடும்பத்தோட வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னதானம்னு பேரு, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் குழந்தைகளுக்கும் வாங்கிட்டு போறேன். அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும். மச்சான், அந்த ஆள் பேசுனதை கவனிச்சியாடா?
பேசாம நாமளும் போய் அன்னதானம் சாப்பிடலாமா? நமக்கு ஒரு வழி இல்லை, வா போலாம். ம், வா. இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிமா. நன்றி. நீங்க நல்லா இருக்கணும். இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? இந்தாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. எடு சுபத்ரா. நீங்க நல்லா இருப்பீமா? உங்க வேண்டுதலுக்கான ஏற்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. அன்னதானம் முடிச்சிட்டீங்கன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க ஐயா, இதோ வரேன். வாங்க போலாம். டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சாமா? எடுத்தாச்சு டாக்டர். உட்காருங்க. டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட். ஆ நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா. இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு அபார்ஷன் பண்ணக்கூடாது. ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு டேப்லெட் எழுதி தரேன். அதை 1 வீக் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டரை வர சொல்லி உங்களுக்கு அபார்ஷன் பண்ணிடலாம். 1 வீக்கா? டாக்டர், அது வரைக்கும் என்னால வீட்ல மறைக்க முடியாது டாக்டர். ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். என்னம்மா நீ, நான் இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் டாக்டர், நான் ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில இருக்கேன். நர்ஸ், அந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே டாக்டர். இது பாருமா, இப்போ உனக்கு இன்னொரு மாத்திரை எழுதி தரேன். அதை மறக்காம போட்டுக்கோ. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வா, உனக்கு அபார்ஷன் பண்ணிடலாம். அதை பண்றதுக்கு தனியா டாக்டர் வருவாங்க. ரிசப்ஷன்ல ஃபீஸ் பே பண்ணிடு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கிக்க. இந்த டேப்லெட்டை தவறாம போட்டுக்க. நீ ரொம்ப வீக்கா இருக்க. குட்டி, இந்த அம்மாவை மன்னிச்சிடுடா. உன் அப்பாவுக்கு நீ என் வயித்துல இருக்கிற விஷயத்த கூட நான் சொல்லல. எங்களுக்கு மட்டும் என்னோட கல்யாணம் முடிஞ்சிருந்தா உன்னை ஊரே பார்க்க கொண்டாடி இருப்போம். ஆனா இப்போ என்னால இனிமே இசையக்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன். நீ அம்மாவை புரிஞ்சுப்பல்ல? சாரி குட்டி.